இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து புதிய வருடத்திலே புதிய தீர்மானம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது, எரேமியா 11:3 என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்கிறார். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். ஆண்டோடைய சத்தம், அவர் நம்மோடு பேசுகிற தேவன். அவருடைய சத்தத்தை நம்மில் எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? அவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்கள்ல சில பாடல்கள்ல நீங்க கேட்பீங்க, கிறிஸ்தவ பாடல், ஆண்டவர் உங்களோடு பேசுவார். சில வேத பகுதிகளை நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அவருடைய சத்தத்தை கேட்க இந்த வருஷத்துல நம்ம தீர்மானம் எடுக்க போறோம். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சத்தம், ஆண்டவர் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். எரேமியா 22:21 நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். எரேமியா குறித்து கர்த்தர் சொல்கிறார், சிறு வயது தொடங்கி என் சத்தத்தை கேளாமல் போவதே உன்னுடைய வழக்கம் என்று சொல்லி. மேல சொன்னீங்கன்னா அநேகர் கேட்கிறது உண்டு. ஆண்டோடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்களா? அவர் எப்படி பேசுவாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பது உண்டு. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். வேதாகமத்திலே முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்க ஆதி ஆகமத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை கர்த்தர் மண்ணினால் உருவாக்கி அழகா இவ்வளோ இந்த உலகத்துல அழகா மனுஷனை படைச்சு பாருங்க. ஆதாம் சொல்றா ஏவாளை பத்தி, என் எலும்பிலும் எலும்பு என்று சொல்கிறார். இவ்வளோ அழகா படைச்சிருக்காங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வழக்கமான ஒரு வேலை, ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிற அந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே நடக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விளங்கி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அவர் பேசுகிற தேவன். ஆனால் ஆதாம் ஏவாள் என்ன செய்கிறாங்க? சாக்கப்போக்கு சொல்றாங்க. ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை பார்த்து, நீ எங்க இருக்கிறா? இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து கூட கர்த்தர் கேட்கலாம், நீ எங்க இருக்கிற? ஆண்டவர் சத்தம் கேட்கிறதா? ஒருவேளை ஆண்டவர் விட்டு விலகி ஏதோ ஒரு காரியத்துல நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இந்த வருஷத்துல நம்ம தீர்மானம் எடுக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். சாமுவேல், இந்த அநேக பிள்ளைகள் சொல்லுது உண்டு, இயேசு இந்த குட்டி அந்த சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். ஆனால் அந்த சாமுவேல் பாருங்க, அவனை தேவன் கூப்பிடும் போது அவன் அறியாது இருந்தான். அவன் சாமுவேல் ஆண்டவர் சொல்றாரு, இதோ அடியேன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி ஏலி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் தேவன் நம்மோடு பேசுகிறார் என்பதை இந்த சாமுவேல் அறிந்து கொண்டார். இன்னும் கிதியோன் கர்த்தர் பிரத்யட்சமாக அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். 3 முறை அடையாளத்தை கேட்கிறான். பாருங்க, அவனோட சத்தத்துக்கு கீழ்ப்படியாத அந்த கிதியோன் 3 முறை அடையாளம் கேட்கிறான். நாமும் கூட அவனோட சத்தத்தை கேட்கிறோமா? இன்னும் பார்த்தீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசி, அவன் பார்த்தீங்கன்னா நினிவேக்கு போகணும், ஆனா அவன் தர்ஷீஷுக்கு ஓடுறான். ஆனா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போறான். ஆண்டவர் மீனை கொண்டு அவனை மீண்டுமாக அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோசேனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவன் பிறப்பே ஒரு அழிவின் உச்சக்கட்டம். பாருங்க, அவன் பிறக்கும் போது ஆண்மகனை எல்லாம் கொன்று விட வேண்டும் என்று சொல்லி
அது பார்வோன் கட்டளை. ஆனால் அவன் அழகாக அவனுடைய தாய் வந்து அழகுள்ள பிள்ளை என்று ஒளித்து வைத்து நாணல் பெட்டிக்குள்ள வைத்து அவனை அனுப்புகிறார். அவனை பாருங்க, அந்த பிள்ளை ராஜாவின் வீட்டிலே உன்னத வாழ்க்கை வாழ்கிறார். இந்த மோசே அவன் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவனோடு கர்த்தர் பேசுகிறார். அவர் உச்சடி நடுவிலே அவன் மோசையோடு அந்த சத்தத்தை கேட்டு அவன் கீழ்ப்படுகிறான். மோசையோடு கர்த்தர் இருந்தார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கணும்னா அவர் சத்தத்தை நீங்க கேட்கணும். சில நேரங்கள்ல மனுஷனுடைய சத்தத்துக்கு நம்ம செவிசாய்த்து விடுகிறோம், மனுஷனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். பிரியமானவர்களே, மோசையோடு கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு அநேக வேதத்துல இருந்து அநேக மனிதர்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆதியாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆபிரகாம், ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அவன் சொல்ற ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அழைத்து கொண்டு அவன் சூழ்நிலைகள் எல்லாத்தையும், அவன் தகப்பன் தாய் எல்லாத்தையும் விட்டு அவன் அழைத்த தேசத்துக்கு செல்கிறான். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு இந்த வருஷத்துல நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை எனக்கு தொனிக்க பண்ணுங்க. யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், நாம் தேவன் நமக்கு அவர் மேய்ப்பர், நாம் ஆடு. வேதாகமத்திலே தாவீது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்கள். அவர் நமக்கு அவருடைய சத்தத்துக்கு நம் கீழ்ப்பிடிக்கும் போது அவர் இன்றைக்கு நம்ம அநேக காரியங்கள் தீர்மானம் எடுக்கலாம். நிறைய காரியங்களை சொல்லி நான் வேதத்தை படிப்பேன், நான் ஜெபிப்பேன், அதை காட்டிலும் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிவேங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு, மோசையோடு கர்த்தர் இருந்தது போல உங்களோடு கர்த்தர் இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட சும்மா எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நமக்கு சாட்சியாக வாழ கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.